Hello friends, welcome back to video. நான் உங்கள் ஷஃபீக். தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பேசிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு இஷ்யூவை பற்றி தான். ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் அமைச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி ஹாஸ்டலில் தங்கி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு இருக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்னால நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியேன்றது போயிருக்காங்க. ஸோ நைட் ஒரு 10:30 அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிருந்தாவன் நகர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காரை நிப்பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த வழியாக வந்து ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காரை பார்த்துட்டு அந்த காருக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த காரோட கதவை வந்து பார்த்தீங்கன்னா தர அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தட்டிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பயம்ன்றது ஆயிடுச்சு. ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10:45 வந்து ஆயிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கதவை தர வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே இருந்து அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சத்தம் போடுதான் எங்களால் கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கதவை திறக்காததால் ஸோ வெளியே வந்து அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்காங்க. ஸோ உடைச்சிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த உள்ளே இருக்கிற அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து போராடுறான் அவங்க கிட்ட அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற. ஸோ அவங்களால என்னதான் ட்ரை பண்ணாலுமே அந்த பொண்ணை அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வந்து முடியலை. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் வந்து வெளியே வந்து இழுத்து வந்து போட்டாங்க. ஸோ அந்த பையன் எவ்வளோடா ஸ்ட்ரகிள் பண்ணியா ஏன் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலன்னா அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அந்த கத்தியால் அந்த பையனுடைய நெத்தியில் வந்து தாக்கிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து கீழே போட்டு தனியாக ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கு இருந்ததால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ தனியாக இடத்துல கூப்பிட்டு போய் அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து மயக்கம்ன்றது தெரியுது. ஸோ மயக்கம் தெளிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த கல்லூரி மாணவியை வந்து பார்த்தீங்கன்னா தேடுறான். ஸோ தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னோம். போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாங்க அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு அவலமான ஒரு நிலையில் அந்த பொண்ணு வந்து இருக்காங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அப்படி நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ வந்த அந்த 3 பேர் வந்து யார், என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அந்த பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ் இருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு தேட ஒரு 7 தனிப்படை வந்து பார்த்தீங்கன்னா காவல் ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து துணை ஆணையர் அவங்க தலைமையிலே இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் இருக்கிற அந்த ஒரு ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பீலமேடில் இருக்கிற அந்த ஒரு காவல் எதுவும் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை கேட்டால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஷாக்குன்றது ஆகிட்டாங்க. என்ன ஒரு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க நைட்டு 10:30க்கு இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. பயங்கரமாக பார்த்திங்கன்னா கோபமாக ஆகிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்ற இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா கேட்குன்றது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து டீப்பாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 3 பேர் எங்கே ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஸோ அவங்க 3 பேர் எங்கே ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துடியலூர் வெள்ளகிணறு பட்டதரசி அம்மன் கோயிலில் அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ போலீஸ் யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. கையில் அப்படியே ஒரு கத்தி, அந்த கத்தியான ரத்தக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள 3 பேரை பிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிக்கிறாங்க. ஸோ அப்போது பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியால் வந்து பார்த்தீங்கன்னா கீறிடுறாங்க. ஸோ இன்னும் இருக்கிற 2 போலீஸ், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பீலமேடு சேர்ந்த ஒரு போலீஸ் அண்ட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா சரவணப்பட்டி சேர்ந்த ஒரு போலீஸ். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா
இவங்க எப்படியாச்சும் நம்ம சுட்டாடிச்சு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுடுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருக்காங்க. ஏன்னா உயிரோட பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குணா என்கிற தவசி. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து 20. அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி என்கிற காளீஸ்வரன். ஸோ அவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ இந்த குணா அண்ட் கார்த்தி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க. அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து பார்த்தீங்கன்னா 30, ஜஸ்ட்டு 21 இயர்ஸ் தான் ஆகுது. பட் பண்ண இந்த செயலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ குணான்னு சொன்னது, ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஒரு குண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிருக்கு. அந்த அண்ணன் தம்பி 2 பேர் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காலையும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுன்றது பட்டிருக்கு. ஸோ அந்த குண்டு பட்ட 3 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் அந்த அண்ணன் தம்பி சொன்னல அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவங்க. அண்டு குணா வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ். ஸோ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறது வந்து போலீஸ்க்கும் சரி அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக்குன்றது ஆயிடுச்சு. ஸோ போலீஸ் இந்த கேஸை வந்து இன்னும் வந்து டீப்பாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா போலீஸுக்கு இவங்க 3 பேர் நல்ல டவுட்ன்றது இருக்குது. ஸோ ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வரும்போதே அந்த அன்டைமில் கையில் ஒரு கத்தியோடு வந்தது வந்து போலீஸ்க்கு பெரிய ஒரு டவுட் வந்து ஏற்படுத்தி விட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி இவங்க ஏதாச்சும் ஒரு கிரைமில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் மேலே நிறைய வந்து வழக்குன்றது பதிவாயிருக்கு. இந்த மாதிரி கொலை திருட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேசஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு ஸோ நைட் டைமில் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தது இருக்காங்க. ஸோ இதை வந்து அங்கே இருக்கிற ஒரு சில நான் தமிழர் கட்சி ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் கடை வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலாக நடக்கிற ஒரு ஒயின் ஷாப் நினைக்கிறேன் அது. ஸோ அங்கே இருக்கிற அந்த மதுபானத்தில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு குடிநாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் நடக்குது. ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை போலீஸ்கிட்டே இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஆமாம் அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ பொலிட்டிஷியன்ஸ் சைட் நம்ம வருவோம். ஸோ பொலிட்டிஷியன்ஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டிஷியன்ஸ் டிவிகேவாக இருக்கட்டும், பிஜேபி, மற்ற அரசியல் கட்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம்ன்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வித்தின் 24 ஹவர்ஸில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் தான். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு பயங்கர ப்ரெஷர். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து வெளியேன்றது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் இதை பற்றி நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிட்டதால சீக்கிரமாக இந்த கேஸை நம்ம எப்படியாச்சும் சால்வ் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்னும் வந்து டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ போலீஸ் இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா நிறைய ப்ரெஸ் பீப்புள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இதுதான். நிறைய நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்து தான் நாங்கள் இவங்க 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்ன்றது பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஒரு மாணவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லணும் இவங்க 3 பேர் தானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைன்றது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு தண்டனை மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண நிறைய க்ரைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நிறைய வழக்கு பதிவு அவங்க மேலே இருக்கிறதால ஸோ அதிகபட்ச தண்டனை தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பேசியிருப்போம் நினைக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு இஷ்யூவை பற்றி. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இது எப்போ முடியும், எப்போ இதுக்கான ஒரு மாற்றம்ன்றது வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியலை. ஸோ நீங்கள் இந்த ஒரு கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.